இப்போ இதுல பட்ஜெட் போடுறது, திட்டங்களை அறிவிப்பது இதெல்லாமே சம்பிரதாயம். நாம சற்றே கொஞ்சம் பின்னோக்கி வருவோம். இது எதிர்காலத்திற்கான திட்டங்கள். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த திட்டத்துடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களா, அதை கொஞ்சம் அலசி ஆராய்வோம். சரி. இப்போ ஆக்சுவலா 2023-24 நீங்க கொடுத்தது 1,14,000 கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் விவசாயத்துக்கு. அதுக்கப்புறம் 24-25 1,53,000 கோடி ரூபாய். ஆனால் நீங்க செலவழித்தது 1,32,000 கோடி ரூபாய். இப்போ 25-26 1,71,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கீங்க. சரி, கடந்த காலங்களை நீங்க கொடுத்ததுல 22-23 நிதியாண்டுல இன்னொன்னு சொல்லுவீங்க, இந்தியாவிலேயே 54% மக்கள் விவசாயத்தை நம்பியே இருக்கிறார்கள். இப்ப இதுக்காக பிரதமர் என்ன பண்ணாரு, விவசாயிகளோட லாபத்தை அதிகரிக்க வேண்டும், இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கிசான் சம்பதா யோஜனாங்கிறது. இது என்னன்னா விவசாயிகளை வருமானத்துக்கு உருவாக்குறதா திட்டமிடத்துக்காக உருவாக்கப்பட்டது. 2022-23 நிதியாண்டுல உணவு பதப்படுத்தும் துறைக்கு 282 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது 219 கோடியாக குறைக்கப்பட்டது. செலவிடப்பட்ட தொகை 170 கோடி. அப்புறம் அடுத்தது 170 கோடி மட்டும்தான் செலவு பண்ணீங்க. அப்புறம் முந்தைய நிதியாண்டுல உணவு பதப்படுத்ததில்ல 60 திட்டப்பணிகளை பட்ஜெட்ல அறிவிச்சீங்க. அதுல 45 திட்டங்களை தான் நடைமுறைப்படுத்தினீங்க. சரி,